அருட்பணி அவளின் அமதி அடிகளாரின் 31ஆம் நாள் நினைவேந்தல் திருப்பலி உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. அமலமருத்தியாய்களின் யாழ் மாகாணத்தை சேர்ந்த அமரர் அருட்பணியாளர் லூகாஸ் ரெஜினி ஜூட் அவளின் அடிகளார் மன்னார் மறைமாவட்டத்தின் அந்தோணியார்புரம் பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றும் போது கடந்த 21/9/2025 அன்று இறைப்பதமடைந்தார். அவரது விண்ணக பிறப்பின் 31ஆம் நாள் நினைவுரங்கல் திருப்பலி கடந்த 22/10/2025 புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களின் தலைமையில் அந்தோணியார்புரம் பங்கின் புனித அந்தோணியார் ஆலயத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த திருப்பலியில் மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பி. கிருஷ்ணேஸ்வரட்னம் அடிகளார், அமலமருத்தியாய்கள் சபையின் யாழ் மாகாண முதல்வர் அருட்பணி ஜெயந்தன் பட்ரேக் அடிகளார், மன்னார் மறைமாவட்ட குருக்கள், அமலமருத்தியாய்கள் சபை குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அந்தோணியார்புரம் பங்கின் இறைமக்கள் சமூகமும் இணைந்து அடிகளாரின் ஆன்மீக இளைப்பாறுதல் அடைய சமித்தனர். திருப்பலியின் முடிவில் இரங்கல் உரைகள் மன்னார் மறைமாவட்ட ஆயர், அமதிகளின் யாழ் மாகாண முதல்வர், பங்கு பிரதிநிதி ஆகியோரால் நிகழ்த்தப்பட்டன. இந்த நிகழ்வுகள் யாவும் நிறைவுற்ற பின்னர் மன்னார் மறைமாவட்ட ஆயர் தந்தை அவர்களால் அமலமருத்தியாய்கள் சபையை சேர்ந்த அருட்பணி அமலதாஸ் அடிகளாரை அந்தோணியார்புரம் பங்கின் புதிய பங்கு தந்தையாக இறைமக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க அருட்பணி அமலதாஸ் அடிகளாரும் பீடத்தில் ஆயர் முன்னிலையில் தனது பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவரது பணி சிறக்க மன்னார் மறைமாவட்டம் சார்பாக அன்போடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். அன்பான பங்கு மக்களே, பிள்ளைகளே, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அருட்தந்தை அவளின் அடிகளாருடைய இறப்பு எங்களால் ஜீரணிக்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவருடைய அழைப்பு என்பதால் நாங்கள் விசுவாச கண்ணோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அவருடைய ஆன்ம சாந்திக்காக செபிக்கின்றோம். என்னுடைய ஆயத்துவ பணியிலே முதலாவது இழப்பு மறை மாவட்டத்திலே பணியாற்றிய குருக்களிலே முதலாவதாக இறந்தவர் அருட்தந்தை அவளின். அந்த இறப்புக்கு நான் பிரசன்னமாக இருக்க முடியவில்லை. ஆகவே இந்த வேளையிலே அவருடைய ஆன்ம சாந்திக்காக செபிப்பதிலே திருப்தி அடைகின்றேன். அன்பானவர்களே, இந்த அருட்தந்தையினுடைய குறுகிய கால இந்த பங்கு பணியை நீங்கள் எல்லோரும் நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டமைக்காக ஆயர் என்ற முறையிலே நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அவரை நீங்கள் நிறைவாக ஏற்றுக்கொண்டீர்கள். இன்னும் ஆண்டவர் அவரூடாக இந்த பங்கிற்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்த எல்லா பணிக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம்.
அத்தோடு அந்த குருவானவரை எங்களுடைய பணித்தளத்திற்கு அனுப்பி வைத்த அமலமரி தியாகிகளின் முதல்வர், அந்த அமலமரி தியாகிகள் சபையினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இன்னும் உங்களுடைய மன்றாட்டுக்கள் குருக்களுக்கு நிறைவாக தேவைப்படுகின்றது. ஆகவே தொடர்ந்து அருட்தந்தை அவளினுடைய ஆன்ம சாந்திக்காகவும் எங்களுடைய குருக்களின் பணிவாழ்வுக்காகவும் சிறப்பான விதத்திலே உங்களுடைய குடும்ப செபமாலையிலும் தனி செபங்களிலும் செபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் இந்த பணித்தளத்திற்கு இன்னும் ஒரு குருவானவரை அமலமரி சபை எங்களுக்கு தந்திருக்கின்றது. அருட்தந்தை அருட்தந்தை அமலதாஸ் அடிகளார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சபைக்கு நன்றிகளையும் தெரிவிப்பதோடு தொடர்ந்து நீங்கள் அவரோடு ஒத்துழையுங்கள். பங்கு தந்தையர்கள் உங்களுக்கு வருகின்ற பொழுது உங்களோடு அவர்கள் இருந்து உங்களுள் ஒருவராக இருந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர் போல பணியாற்றுகின்ற அந்த சூழ்நிலையை சிறப்பாக இந்த பங்கு அமைத்து கொடுப்பது வழக்கம், கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அருட்சகோதரனாக இருந்த பொழுது பல தடவைகள் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். உங்களுடைய அன்பான உபசரிப்பு, உங்களுடைய அன்பான வரவேற்பு நிறைந்த ஆழமான விசுவாச வாழ்வு இவை இன்னும் அதிகமாக இந்த நாட்களிலே வளர வேண்டும். அதற்கு நீங்கள் பங்கு தந்தையர்களோடு ஒத்துழைப்பதோடு பங்கு தந்தையர்கள் உங்களோடு ஒருவராக இருந்து பணியாற்றுவார்கள். ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அருட்தந்தை அவலினுடைய நல்ல வாழ்வுக்காக நற்பணிக்காக ஆண்டவருக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய சிறிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த பங்கு சமூகத்தின் எதிர்காலத்தை நாங்கள் தெளிவாக பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த பிள்ளைகளினுடைய கல்வியும் ஞான வளர்ச்சியும் நிறைவாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இவர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி ஆசி கூறி மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் குருக்களினுடைய பணிவாழ்விலே நீங்கள் பங்கெடுப்பதன்படியாக உங்களுக்கு நன்றி சொல்லி அருட்தந்தை அவலின் அடிகளாருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அவருடைய பெற்றோரோடு இரண்டர கலந்து ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் அவருடைய ஆன்ம சாந்திக்காக செபித்து அவருடைய சகோதரர், அவர்களுடைய குடும்பம், இவருடைய இந்த வெற்றிடத்தினாலே பல துன்பங்களை அனுபவித்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த வெற்றிடத்தை நிறைவாக நிரப்ப வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து நாங்கள் தொடர்ந்து
ஒருவர் ஒருவருக்காக செபித்துக் கொள்வோம். நன்றி. இன்பத்தை அவருக்கு வழங்கியிருக்கின்றார். அவளின் ஆண்டவருடைய சந்நிதியிலும் நமது உள்ளங்களிலும் என்றென்றும் நிலைத்து வாழ்கின்றார். அவர் அந்தோணியார் புற பங்கிற்கு, அமலமரி தியாகிகளுக்கு, அகில திரு அவைக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரின் அருட்கொடைகளை வாழ்நாளிலே பகிர்ந்து கொண்டது போல இப்பொழுதும் தனது பரிந்துரையால் இறைகொடைகளை நமக்கு பெற்றுத் தருவாராக. அமரர் அருட்தந்தை அவலின் அவர்களுடைய நினைவை நாங்கள் இன்று நன்றியோடு கொண்டாடுகின்றோம். கொண்டாட்டத்திலே மகிழ்ச்சி குறைந்திருந்தாலும் ஆண்டவருடைய விருப்பம் விண்ணுலகிலே செய்யப்படுவது போல மண்ணுலகிலும் செய்யப்பட கடவது என இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். மனிதர் என்ற முறையிலே அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு பலம் போதாமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே தேற்றுகின்ற ஆவியினுடைய ஆற்றலையும் வல்லமையையும் நமக்கு, குறிப்பாக அருட்தந்தை அவலின் அவர்களை இழந்து தவிக்கின்ற அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு, அந்தோணியார்புர பங்கு மக்களுக்கு, அமலமரி தியாகிகளுக்கு, மன்னார் திரு அவைக்கு, நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு, உபகாரிகளுக்கு தந்து நம்மை உறுதிப்படுத்துவாராக. அருட்தந்தை அவலின் அவர்களுடைய இறப்பு தினத்திலிருந்து சற்றும் குறைந்து விடாத அக்கறையுடனும் அனுதாபத்துடனும் அடிகளாரை உள்ளங்களிலே தாங்கி இறுதி அஞ்சலி நிகழ்வுகளாக இருந்தால் என்ன, வழிபாடுகளாக இருந்தால் என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு ஒழுங்குகளாக இருந்தால் என்ன, இந்த பங்கு மக்கள் அருட்தந்தை அவர்களுக்கு காட்டுகின்ற அந்த அன்பிற்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் உங்களை தமது உள்ளங்களிலே சுமந்திருந்தார். தொடர்ந்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை, அவர்களுடைய எதிர்காலத்தை தமது செபங்களிலே சுமந்திருப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அருட்தந்தையினுடைய வேண்டுதல் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. அருட்தந்தை அவர்களை அமலமரி தியாகிகள் சபைக்கும் திரு அவைக்கும் தந்த அவருடைய பெற்றோர், அவருடைய சகோதர சகோதரிகள், உறவுகள், சொந்தங்கள், யாழ் இளவாலை புனித யாகப்பர் ஆலய பங்கு குழுமம் அத்தனை பேரையும் நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றோம். பணி களத்தை அனுமதித்து பணியாற்ற அழைத்து நின்ற மன்னார் திரு அவை முன்னாள் இந்நாள் ஆயர்கள், குருமுதல்வர்கள், உடன் குருக்கள், அவருடைய இறப்பு பொழுதிலிருந்து இன்று வரை அக்கறையோடு அந்த அனுதாபத்திலும் கவலை வேளையிலும் இணைந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அமலமரி தியாகிகள், அயல் பங்கு குருக்கள், குறிப்பாக ஃபாதர் ஜெகானந்தன், இன்னும் அருட்தந்தையினுடைய எல்லா விடயங்களிலும் இணைந்திருந்த அத்தனை குருக்கள், துறவிகள், இறைமக்கள் ஒவ்வொருவரையும் இணைந்து நன்றி கூறுகின்றோம். அருட்தந்தை அவர்களுக்கு நாங்கள் காட்டுகின்ற அந்த அன்பு, நேசம், அவர் எங்களை அன்பு செய்திருக்கிறார், நேசித்திருக்கிறார், எங்களிலே கரிசனையாக இருந்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம். அந்த நேசமும் கரிசனையும் தொடர்ந்தும் நாம் அருட்தந்தை அவர்களுக்கு காட்டவும், அருட்தந்தை நமது நினைவுகளிலும் நமது வாழ்விலும் என்றும் கலந்திருக்கவும் ஆசிக்கின்றோம்.
இந்த ஏற்பாடுகளை செய்த இந்த பங்கினுடைய நிர்வாக சபையினர், புதிதாக பொறுப்பேற்கின்ற அருட்தந்தை அமலதாஸ் அடிகளார், அருட்சகோதரிகள், மறையாசிரியர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு தரம் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இந்த திருப்பலியிலே இணைந்திருந்த எல்லா குருக்கள், துறவிகள், இறைமக்கள், குறிப்பாக ஆயரவர்கள், குரு முதல்வர், இன்னும் இவ்வேற்பாட்டிற்கு உதவி புரிந்த அத்தனை பேரையும் நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே அருட்தந்தை அவர்களுக்கு ஒத்தாசையும் அனுசரணையும் உதவியும் புரிந்த உபகாரிகளையும் இந்த தருணத்திலே நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றோம்.